இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தியானம் மனதை தூய்மைப்படுத்தி நம்ம உடம்புல உள்ள அவசரியங்கள், அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாத கவலை, பயம், பதட்டம், சோகம், மன இறுக்கம், தேவையற்ற எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தியானத்தின் மூலயமா. நல்லா நிமிர்ந்து உக்காந்துக்குங்க, கண்களை மூடிக்குங்க, கையில் சின் முத்திரை தியான முத்திரை வச்சுக்கோங்க. தியான முத்திரை வச்சுக்கிட்டு மெதுவாக சுவாசத்தை மொல்ல இழுங்க, மொல்ல விடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு தியானமாக பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது தியானம். நம்ம உடம்புல உள்ள தேவையற்றதெல்லாம் வெளியேற்றக்கூடியது. நல்ல சுவாசத்தை ஒரு 3 முறை இழுத்து விடுங்க. உங்கள் சுவாசத்து வழியாக உடலையும் மனதையும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பாடியை ரிலாக்ஸ். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் பாடி ரிலாக்ஸ். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் பாடி ரிலாக்ஸ். அமைதி, அமைதி, அமைதி. பாடி ரிலாக்ஸ். நல்ல சுவாசம். நல்லா மூச்சை எடுத்து வெளியே விடுங்க. ஸ்லோவாக ஸ்லோவாக. பாடி ரிலாக்ஸ் ஆகுது. பாடி ரிலாக்ஸ் ஆகுது. பாடியில் உள்ள இறுக்கமெல்லாம் வெளியேறுது. பாடியில் உள்ள இறுக்கமெல்லாம் வெளியாகுது. மூச்சை உள்ளிடுங்கள், மூச்சை வெளியிடுங்கள். பாடி ரிலாக்ஸ். இப்பொழுது உங்கள் மனம் தூய்மை அடைகிறது. உங்கள் மனதிற்குள் நல்ல சக்தி உள்ளே வருகிறது. உங்கள் மனதிற்குள் நல்ல சக்தி உள்ளே வருகிறது. தீய சக்தி வெளியேறுகிறது. அன்பை உள்ளே இழுங்கள், அன்பை உள்ளே இழுங்கள். வெறுப்பை வெளியேற்றுங்கள். தன்னம்பிக்கையை உள்ளே இழுங்கள். சுவாசத்தின் வழியாக தன்னம்பிக்கை உள்ளே இழுங்கள். பயத்தை வெளியேற்றுங்கள். அமைதியை உள்ளே இழுங்கள். வன்முறையை வெளியே விடுங்கள். அன்பை உள்ளே இடுங்கள். கோபத்தை வெளியே விடுங்கள். நம்பிக்கையை உள்ளே இழுங்கள். மன அழுத்தத்தை வெளியே விடுங்கள். நல்ல எண்ணங்களை உள்ளே இழுங்கள். தீய எண்ணங்களை வெளியே ஏற்றுங்கள். ஆரோக்கியத்தை உள்ளே இழுங்கள். உடலில் இருக்கும் நோயை வெளியேற்றுங்கள். ஆனந்தத்தை உள்ளே இழுங்கள். கண்ணீரை வெளியேற்றுங்கள். மகிழ்ச்சியை உள்ளே இழுங்கள். சோகத்தை வெளியே ஏற்றுங்கள். வெளிச்சத்தை உள்ளே இழுங்கள். இருளை அகற்றுங்கள். உடம்பு முழுவதும் நல்ல பாசிட்டிவான எண்ணத்தை உள்ளே கொண்டு வாங்க. நல்ல சக்தியை உள்ளே கொண்டு வாங்க. நல்ல சக்தியை உள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் சிறு வயதிலிருந்து உங்கள் மனதில் எதுவும் காயம் ஏற்பட்டால் அதை உடனே வெளியேற்றுங்கள். உங்களுக்குள் நல்ல சிந்தனையை உள்ளே கொண்டு வாருங்கள். நேர்மறையான சிந்தனையை உள்ளே கொண்டு வாருங்கள். உங்கள் மனதில் தோன்றும் தீய எண்ணங்களை வெளியேற்றுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் தீய எண்ணங்களை வெளியே ஏற்றுங்கள். உங்களுக்குள் இருக்கும் கோபம், பயம், பதற்றம் அனைத்தும் வெளியேற்றுங்கள். நல்ல எண்ணங்கள் மட்டும் உள்ளே செல்லட்டும். பாடி ரிலாக்ஸ். பாடி ரிலாக்ஸ். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் உடம்பு தளர்வாகுது. உங்கள் உடம்பு தளர்வாகுது. பாடி ரிலாக்ஸ். உங்கள் மைண்டில் எவ்வளோ நாள் இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேறுது. உங்கள் மைண்டில் உள்ள எவ்வளோ நாள் இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம்
ரிமூவ் ஆகுது. உடல் ரீதியாக மன ரீதியாக உங்கள் வாழ்க்கையை பற்றிய பயங்கள் எல்லாம் கவலைகள் எல்லாம் வெளியேறுது. உங்களுடைய தடைகளை எல்லாம் வெளியேறுது. உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுடைய தடைகள் எல்லாம் வெளியேறுது. உங்கள் மைண்டில் உள்ள எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் வெளியேறுது. பாடி ரிலாக்ஸ், பாடி ரிலாக்ஸ். உங்களுக்கு யாரேனும் தீங்கு எதுவும் செஞ்சுருந்தால் அவங்கள மன்னிச்சிருங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என் பெயரிலிருந்து நல்ல பாசிட்டிவாக மாறுது. உங்கள் உடம்புல உள்ள தேவையற்றதெல்லாம் வெளியேறி அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுது. உங்கள் உடம்புல உள்ள 5 உடல்கள் நல்லா வலுப்பெறுது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரீங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக மாறுது. உங்கள் உடலும் மனசும் சுத்தமாகுது, தூய்மை அடைகிறது. உங்களுக்கு நினச்ச வாழ்வு இனிமேல் நடக்க போகுது. நல்லா பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாரேனும் இந்த தருணத்தில் மன்னிக்கிறதா இருந்தால் அவங்கள மன்னிச்சிருங்க. தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் மனதால் யாரேனும் நீங்கள் மன்னிக்கிறதா இருந்தால் மன்னிச்சிருங்க. அவங்களும் உங்களை மன்னிச்சிட்டாங்க, நீங்களும் எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க. உங்கள் மனசுலேயும் உடம்புலையும் உள்ளதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியேற போகுது. உங்கள் உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் வெளியேற போகுது, வெளியேறி கொண்டே இருக்கிறது. நல்லா சுவாசத்தை வேகமாக விடுங்க, சுவாசத்தை நல்லா வேகமாக விடுங்க. சுவாசம் வேகமாக வேகமாக, சுவாசம் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக. யார் யார் மேலே இருக்க கோவத்தெல்லாம் வெளியில் விடுங்க, விடுங்க. உங்கள் பயத்தெல்லாம் வெளியில் விடுங்க, உங்கள் துக்கத்தெல்லாம் வெளியே விடுங்க, உங்கள் கவலையெல்லாம் வெளியே விடுங்க. உங்கள் மனசில் இருக்கிறத எடுத்து விடுங்க, எழுத்து விடுங்க, ஆழமாக விடுங்க. இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக. கமான் கமான் கமான், இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக. உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் வெளியில் வரணும். உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் வெளியே வருது, உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் வெளியே வருது. ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட். வேகமாக 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 வேகமாக. நல்ல சுவாசம், நல்ல சுவாசம். சுவாசம் இன்னும் வேகமாக வரணும், இன்னும் வேகமாக வரணும், இன்னும் வேகமாக வரணும், இன்னும் வேகமாக வரணும். உங்கள் கவலையெல்லாம் தீருது, வெளியில் வருது, வெளியில் வருது. சுவாசம் வெளியில் வருது. உங்கள் மனசில் உள்ள அடப்பெல்லாம் வெளியில் வருது, காயங்கள்லாம் வெளியில் வருது, கவலையெல்லாம் வெளியில் வருது. உங்கள் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. உங்கள் பிடித்ததெல்லாம் வெளியில் போகட்டும். கமான் கமான் கமான். சுவாசத்தை ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், சுவாசத்தை ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். கமான் 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 கமான். இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக. ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிலாக்ஸ், அப்படியே ரிலாக்ஸ். உங்கள் உடலாலும் மனதாலும் உள்ள காயங்கள், மனப்பதற்றங்கள் எல்லாம் வெளியேறுது. அமைதி, அமைதி, அமைதி. உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் கிடைக்கும், பரவச நிலை உண்டாகும். மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இனிமேலும் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வராது, பதட்டம் வராது, பயம் வராது. நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல ஆரோக்கியம், நல்ல மனப்பக்குவம், எதையும் சாதிக்குங்கிற திறமை, வல்லமை எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துருச்சு. தன்னம்பிக்கை வந்துருச்சு. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்களால் கண்ணை திறந்து வர முடிந்தால் வந்துடுங்க. நல்லா கை ரெண்டையும் ரஃப் பண்ணி கண்களுக்கு தேய்ச்சிக்குங்க. இந்த இடமே அமைதியான சூழ்நிலை உருவாகிருச்சு, ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருச்சு. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் சார் சொல்லி கொடுத்த தியான பயிற்சியை நாங்கள் செஞ்சு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த தியான பயிற்சியை செய்யும் போதே எனக்கு வந்துட்டு பாடியும் மைண்டும் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. சொல்ல போனோம் அப்படின்னா எப்படியே எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சார் சொன்ன ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நெகட்டிவான விஷயங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் டீப் ப்ரீத் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் செய்ய செய்ய எனக்கு பார்த்தீங்கன்னா
ரொம்பவே மைண்ட் ரொம்ப 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 ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அதை என்னால் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தியான பயிற்சியை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நான் எப்படி செஞ்சுருக்கோமோ என்ன சார் சொன்னதை காதில் கேட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக செய்யுங்க. உங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த தியான பயிற்சி செஞ்சுருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். இந்த பயிற்சி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். ரொம்ப புதுமையாக இருக்குது. நான் வந்து வெளியே சில இடத்துக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ பல ஸ்ட்ரெஸ்களோடு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப மன அமைதியாக சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நாள் செய்யும்போதே இவ்வளோ மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும்போது தினமும் இதை ஃபாலோ பண்ணா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதை விட நல்லது செஞ்சது யார், கெட்டது செஞ்சது யார், அப்படி அவங்க தெரியாமல் கெட்டது செஞ்சுருந்தாலும் அவங்க மேலே நம்ம அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்தி அவங்கள பார்க்கும்போது கோவப்பட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம அவங்கள மன்னிக்கும் போது நம்ம ஒரு புது மனிதனாக இருப்போம். அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போதும் நம்ம அந்த கோபங்கள் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்கள கடந்து நம்ம சென்றுவோம். இதை நீங்கள் கண்டிப்பாக தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், சார் சொன்ன ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சார்கிட்ட நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. தேங்க்யூ. என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.